சற்று நில். இந்த வீடியோவை ஸ்க்ரோல் செய்து கடந்து விடாதே. இன்று உன்னை இந்த இடத்திற்கு இழுத்து வந்தது உன் விரல்கள் அல்ல, உன் உள்ளத்தின் தொடர்ச்சியான அழுதையும் தேடலும்தான். எங்கு சென்றால் என் மனதிற்கு அமைதி கிடைக்கும், யார் என் வலியை புரிந்து கொள்வார்கள் என்று நீ தவித்த தவிப்புக்கு இன்று என் குரல் வழியாக முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இந்த வார்த்தைகள் நேரடியாக உனக்காக மட்டுமே ஒலிக்கின்றன. இந்த நிமிடம் உன் இதயம் லேசாக துடித்தால் இந்த பிரபஞ்சம் உன்னோடு பேசத் தொடங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள். இந்த அருளுரையை முழுமையாக கேட்பதற்கு முன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதன் அடையாளமாக ஒரு லைக் செய்துவிட்டு அமைதியாக கேள். என் அன்பு பிள்ளையே, நீ வெளியில் சிரித்துக்கொண்டே உள்ளுக்குள் எவ்வளவு பெரிய யுத்தங்களை தினமும் நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மட்டுமே அறிவேன். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, பிறகு ஏன் என் பாதையில் மட்டும் இத்தனை முட்கள், ஏன் என் முயற்சிகள் மட்டும் இறுதி நேரத்தில் கை நழுவி போகின்றன என்று உன்னை நீயே பல இரவுகளில் கேட்டு தவித்திருக்கிறாய். உலகம் உன்னை ஒரு சாதாரண மனிதராக, சில வெற்றிகளையும் பல தோல்விகளையும் சுமக்கும் ஒருவராக பார்க்கிறது. ஆனால் என் கண்களுக்கு நீ நெருப்பில் புடம் போடப்படும் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக தெரிகிறாய். கடந்த சில வருடங்களாகவே உன் வாழ்க்கை ஒரு தேக்க நிலையில் இருப்பது போல உனக்கு தோன்றுகிறதல்லவா? உன்னோடு பயணம் தொடங்கியவர்களெல்லாம் எங்கேயோ சென்று விட்டார்கள். நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் அதே போராட்டங்களோடு நிற்கிறாய் என்ற எண்ணம் உன்னை உள்ளூர் அரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையை இன்று தெரிந்து கொள். பெரிய புயல்கள் வீசும்போது ஒரு கப்பல் நகராமல் ஒரே இடத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருக்கும். அது கப்பலின் தேக்கம் அல்ல, அது கப்பலை புயலில் சிக்கி சிதையாமல் காப்பதற்கான தற்காப்பு. உன்னுடைய தற்போதைய நிலையும் அதுதான். உன்னை சுற்றி வீசிக்கொண்டிருக்கும் கண்ணுக்குத் தெரியாத கர்மாக்களின் புயலிலிருந்து உன்னை காக்கவே நான் உன்னை தற்காலிகமாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறேன். இது வீழ்ச்சி அல்ல, உன் பாதுகாப்புக்கான இடைவெளி. நீ பல மனிதர்களை உயிருக்கு உயிராக நம்பினாய். அவர்களுக்காக உன் நேரத்தை, உன் உழைப்பை, உன் அன்பை எந்த பிரதிபலனும் பார்க்காமல் கொட்டிக் கொடுத்தாய். ஆனால் அவர்கள் உன்னை மிக எளிதாக நிராகரித்து விட்டுச் சென்றபோது உன் ஒட்டுமொத்த உலகமும் இருண்டு விட்டது போல் நீ துடித்தாய். என் அன்பில் என்ன குறை என்று உன்னை நீயே காயப்படுத்திக் கொண்டாய். ஆனால் என் பார்வையில் சொல்வதைக் கேள். நான் உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை அகற்றியது அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தால் அல்ல. அவர்கள் தொடர்ந்து உன் பயணத்தில் இருந்தால் உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் இலக்கை நீ அடையவே முடியாது என்பதால்தான். ஒரு பலூனில் அதிக எடை இருந்தால் அது வானில் பறக்க முடியாது. எடையை குறைத்தால் மட்டுமே அது மேலே செல்லும். உன்னை வானளவுக்கு உயர்த்தவே உன் மனதை சோர்வடையச் செய்யும் மனிதர்களை உன் பாதையிலிருந்து நான் வெட்டி எறிந்தேன். அதற்காக நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தகுந்த பலனை நான் விரைவில் திருப்பித் தருவேன். உன் பொருளாதார தேவைகள் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். கையில் பணம் இல்லாதபோது இந்த சமூகம் உன்னை எப்படி பார்க்கிறது, எப்படி நடத்துகிறது என்பதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிறாய். எப்போது என் கஷ்டம் தீரும், என் தேவைகளை நான் யாரிடம் போய் சொல்வது என்று நீ தவிக்கிறாய். செல்வத்தை உன் கைகளில் ஒரே இரவில் கொட்டிக் கொடுக்க எனக்கு ஒரு நொடி கூட ஆகாது. ஆனால் பக்குவமில்லாத கைகளில் சேரும் செல்வம் அந்த மனிதனையே அழித்துவிடும். உனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த நிதி நெருக்கடி பணத்தின் உண்மையான மதிப்பையும் மனிதர்களின் நிஜ முகங்களையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு கடுமையான பள்ளி. இந்த பள்ளியில் நீ இப்போது தேர்ச்சி பெற்றுவிட்டாய். வறுமையிலும் நீ யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் நேர்மை எனக்கான உன் தகுதியை நிரூபித்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் வளம் என்பது மழையாக அல்ல, அருவியாக கொட்டப்போகிறது. அதை தாங்கும் மன வலிமையைத்தான் இத்தனை நாட்களாக நான் உனக்குள் உருவாக்கிக் கொண்டிருந்தேன். உன் உடலும் மனமும் இப்போது மிகவும் களைத்து போயிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் உன்னை தூங்க விடாமல் செய்கின்றன. நாளை என்ன நடக்கும் என்ற பயம் ஒரு இருண்ட நிழலைப் போல உன்னை தொடர்கிறது. இனி அந்த பயத்தை இங்கே என் காலடிகளில் வைத்துவிட்டு நிமிர்ந்து நில். நீ இதுவரை தனியாக போராடியது போதும். இனி உன் வாழ்க்கையின் சுக்கான் என் கைகளில். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நேர்மையாக உன் கடமையை செய், மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ இருட்டில் தட்டுத்தடுமாறி நடந்து கொண்டிருப்பதாக நினைக்கிறாய். ஆனால் நீ நடக்கும் பாதையில் உள்ள முட்களை எல்லாம் என் கைகளால் நான் தான் விலக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிய மாட்டாய்.
உன் மீது வீசப்படும் ஒவ்வொரு விமர்சனமும் உனக்காக நான் கட்டும் கோட்டையின் செங்கற்களாக மாறப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன்னை ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்கும் காலம் தொடங்கிவிட்டது. உன் கண்ணீருக்கான கணக்கு தீர்க்கப்படும் நேரம் இது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். இது வெறும் வார்த்தையல்ல, இது என் பிரபஞ்சத்தின் சாசனம். என் வார்த்தைகளின் அரவணைப்பை இப்போது நீ முழுமையாக உணரத் தொடங்கியிருப்பாய். நீ உறங்கச் செல்லும் ஒவ்வொரு இரவிலும் உன்னை தூங்க விடாமல் செய்யும் அந்த பழைய கசப்பான நினைவுகளை நான் அறிவேன். யாரோ உதிர்த்த கடுமையான வார்த்தைகள், உன் தகுதியை கேலி செய்த தருணங்கள் உன் நெஞ்சில் ஆழமான வடுக்களாக தங்கிவிட்டன. அந்த நினைவுகள் ஒரு நச்சுத்தன்மை கொண்ட முட்களைப் போல உன்னை குத்திக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் என் அன்புக்குரியவனே, ஒரு மரத்தின் காய்ந்த கிளைகளை வெட்டி எறிந்தால்தான் அது வானை நோக்கி உயரமாக வளரும். உன்னை அவமதித்தவர்கள், உன்னை நிராகரித்தவர்களெல்லாம் அந்த காய்ந்த கிளைகள்தான். அவர்களின் வார்த்தைகளை ஒரு சுமையாக உன் தோள்களில் இனி சுமக்காதே. அந்த வடுக்களை நான் என் கருணை என்னும் ஒளியால் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். இனி அவர்கள் உன் கண்முன்னே வந்து நின்றாலும் உன் மனம் ஒரு சிறு சலனத்தை கூட அடையாத அளவிற்கு உன்னை நான் பக்குவப்படுத்திவிட்டேன். உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது நீ முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு திசை அறியாத தீவில் நிற்பது போல் உணர்கிறாய். யாருடனும் பேச பிடிக்கவில்லை, உன் மனநிலையை எவருக்கும் விவரிக்கத் தோன்றவில்லை என்ற ஒரு விரக்திக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாய். இந்த தனிமையைக் கண்டு நீ அஞ்சுகிறாய். இது ஒருவேளை நிரந்தரமாகிவிடுமோ என்று கலங்குகிறாய். ஆனால் உண்மையில் இது உனக்கான தவக்காலம். ஒரு கம்பளி பூச்சி வண்ணத்துப் பூச்சியாக மாற தன்னை சுற்றி ஒரு கூட்டை பின்னிக்கொண்டு சில காலம் இருட்டிலும் தனிமையிலும் இருக்க வேண்டும். அந்த இருட்டு அதற்கு அழிவல்ல, அது ஒரு புதிய பிறப்புக்கான தயாரிப்பு. உன்னுடைய இந்த தனிமையும் அப்படித்தான். இந்த அமைதியான காலகட்டத்தில் நீ உன்னையே முழுமையாக கண்டறிய போகிறாய். உலகத்தின் இரைச்சல்களை தாண்டி உன் உள்ளுணர்வின் குரலை, என் நேரடியான வழிநடத்தலை நீ தெளிவாக கேட்கும் நேரம் இது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் நீ இப்போது துவண்டு போயிருப்பதை பார்த்து உள்ளூர மகிழலாம். உன்னை பற்றி தவறான கதைகளை அவர்கள் பின்னலாம். அவற்றுக்கெல்லாம் நீ எழுந்து நின்று பதில் சொல்ல வேண்டும். உன் நியாயத்தை உரக்க கத்த வேண்டும் என்று உன் ஆத்திரம் உன்னை தூண்டலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அமைதியாக இரு. ஒரு மாபெரும் கடல் தன் மீது வீசப்படும் சிறு கற்களைக் கண்டு கொந்தளிப்பதில்லை. அது அவற்றை தன்னுள் ஈர்த்து கொண்டு மீண்டும் தன் ஆழமான அமைதியையே காக்கும். நீயும் அந்த கடலைப் போல ஆழமானவன். நீ வாதிட வேண்டிய இடம் இதுவல்ல, நீ சாதிக்க வேண்டிய தளம் வேறு. உனக்காக நான் பேசும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உன் மௌனத்தால் அவர்களுக்கு பதில் சொல். உன் மாபெரும் வெற்றியின் சத்தம் அவர்களின் செவிகளை செவிடாக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இனி உன் பாதையில் நடக்கப் போகும் சில அதிசயங்களை நீ ஏன் நம்ப மாட்டாய்? இதுவரை எந்த கதவுகளை தட்டி தட்டி நீ ஏமாற்றத்தோடு திரும்பினாயோ அதே கதவுகள் உன்னை வரவேற்க தாமாகவே திறக்கப்படும். ஆனால் இம்முறை நீ கெஞ்சும் நிலையில் இருக்க மாட்டாய். உன்னை தேடி வரும் அதிகாரத்தோடு இருப்பாய். உன் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட அத்தனை சரிவுகளும் ஒரு பெரும் பேரலையாக மாறி உன்னை உயரத்தில் தூக்கி நிறுத்தப் போகிறது. உன்னை சுற்றியிருந்த போலியான முகங்களின் திரைகள் கிழிந்துவிட்டன. இனி உனக்காகவே படைக்கப்பட்ட உன் உண்மையான மதிப்பை உணர்ந்த புதிய ஆன்மாக்கள் உன் வாழ்வில் நுழையப் போகிறார்கள். அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். மாறாக உன் இலக்குகளை அடைய உனக்கு தோள் கொடுப்பார்கள். உன் கடந்த காலத்தின் இருண்ட பக்கங்களை நாம் இப்போது மூடிவிட்டோம். இனி விடியலின் பொன்னிற வெளிச்சம் உன் மீது படரப்போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மூச்சை கவனித்து எல்லாம் எனக்கான நன்மையில்தான் முடிவடையும் என்ற பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத மந்திரத்தை உன் நாடிகளில் ஓடவிடுவதுதான். விடியலின் பொன்னிற வெளிச்சம் உன் முகத்தில் படுவதை இப்போது நீ முழுமையாக உணரத் தொடங்குவாய். உன்னுடைய நீண்ட இருண்ட இரவு அதிகாரப்பூர்வமாக முடிந்துவிட்டது. இனி நீ வெறும் உயிர் பிழைப்பதற்காக போராடும் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு மாபெரும் சரித்திரத்தை படைப்பதற்காக பிறந்தவன். இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள், அவமானங்கள், இழப்புகள் எதுவுமே வீணாகப் போகவில்லை. அவை உனக்குள் ஒரு ஆழமான கருணையை, மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்ளும் ஒரு அபாரமான ஞானத்தை விதைத்திருக்கின்றன.
ஒரு காலத்தில் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று திசை தெரியாமல் தவித்த நீ இனி பலருக்கு நிழல் கொடுக்கும் மாபெரும் ஆலமரமாக மாறப்போகிறாய். உன் கைகள் இனி யாசகம் கேட்பதற்காக விரிவதற்கல்ல, மற்றவர்களின் கண்ணீரை துடைத்து அள்ளி கொடுப்பதற்காகவே செதுக்கப்பட்டுள்ளன என்பதை ஆழமாக புரிந்து கொள். உன் இல்லத்தில் இதுவரை நிலவிய அந்த இறுக்கமான சூழ்நிலை, காரணமில்லாத குழப்பங்கள், வாக்குவாதங்கள் யாவும் மெல்ல மெல்ல கரையப் போகின்றன. என் குடும்பத்தினர் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற உன் ஆதங்கம் இனி உனக்கு தேவையில்லை. அவர்களின் கண்களை மறைத்திருந்த தவறான புரிதல்கள் என்னும் திரையை நான் முழுமையாக விலக்கிவிட்டேன். உன்னுடைய தூய்மையான அன்பும் உழைப்பின் நேர்மையும் அவர்களுக்கு தெளிவாக புரியும் தருணம் வந்துவிட்டது. உன் குடும்பத்தின் ஆணிவேராக, அனைவரையும் தாங்கிப் பிடிக்கும் பெரும் தூணாக நீ கம்பீரமாக உயர்ந்து நிற்பாய். உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சிகள் அனைத்தும் இனி உன்னைக் கண்டாலே நடுங்கி விலகும். உன் உடலில் இதுவரை தங்கியிருந்த விளக்க முடியாத சோர்வும் மன அழுத்தமும் உன்னை விட்டு நிரந்தரமாக விடைபெறும். ஒரு புதிய உதிரம், கட்டுக்கடங்காத ஒரு புதிய சக்தி உன் நரம்புகளில் பாய்வதை நீயே ஆச்சரியத்துடன் கவனிப்பாய். நீ என்னிடம் இத்தனை நாட்களாக கேட்ட செல்வமும் சமூக அங்கீகாரமும் வெறும் காகிதங்களோ தற்பெருமைக்கான வார்த்தைகளோ அல்ல. அவை இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய மாபெரும் நற்செயல்களுக்கான கருவிகள் மட்டுமே. உன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை தாண்டி இந்த சமூகத்தில் ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை நீ உருவாக்கப் போகிறாய். அதற்காகவே உன்னை நான் இத்தனை நெருக்கடிகளுக்கு நடுவில் போட்டு பட்டை தீட்டினேன். ஒரு சாதாரண கல்லை யாரும் வணங்குவதில்லை. உளியால் பல்லாயிரம் முறை காயப்பட்டு வலியை தாங்கிய கல்தான் கருவறையில் தெய்வமாகிறது. உன்னுடைய கடந்த கால வலிகளும் அப்படிப்பட்ட தெய்வீக உளித்துளிகள்தான். இனி உன்னை தேடி வரும் பிரம்மாண்டமான வெற்றியைக் கண்டு அஞ்சவும் செய்யாதே. அதே சமயம் அகந்தையும் கொள்ளாதே. அது உனக்கானது. உன் வியர்வைக்கும் உன் நேர்மைக்கும் நான் எழுதி வைத்த பிரபஞ்சத்தின் பரிசளிப்பு அது. அதை இரு கரங்களாலும் முழுமையாக தழுவிக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் நாடகங்களை இப்போது நீ ஒரு பார்வையாளனாக நின்று வேடிக்கை பார்க்க கற்றுக்கொண்டாய். முன்பு யார் என்ன சொன்னாலும் உடனே பதறிப்போய் உன்னை நீயே நியாயப்படுத்திக் கொள்ள துடித்தாயல்லவா? அந்த பதற்றம் இப்போது எங்கே போனது என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியம்தான் நான் உனக்குள் செய்திருக்கும் மிகச்சிறந்த ரசவாதம். உலகத்தின் கண்களுக்கு நீ அமைதியாகிவிட்டதாக தோன்றலாம். சிலர் நீ தோற்றுப்போய் முடங்கிவிட்டதாக கூட தப்பு கணக்கு போடலாம். ஆனால் ஒரு எரிமலை வெடிப்பதற்கு முன் இருக்கும் அந்த உக்கிரமான மௌனத்தை நீ இப்போது தழுவியிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னை ஒதுக்க நினைத்தவர்களின் முன்னால் நீ கெஞ்சப் போவதில்லை. மாறாக உன்னுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் மிரண்டு போய் நிற்கும் காலம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ இதுவரை சந்தித்த மனிதர்களை ஒருமுறை திரும்பிப்பார். உன்னிடம் இனி எடுத்துக்கொள்ள எதுவும் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் எப்படி தங்கள் சுயரூபத்தை காட்டினார்கள் என்பதை நீ நேரடியாகவே பார்த்துவிட்டாய். இவ்வளவுதானா மனிதர்கள் என்று நீ கலங்கி நின்ற தருணங்களில் நான் உன்னை என் நெஞ்சோடு அணைத்து கொண்டேன். அந்த ஏமாற்றங்கள் உனக்கு தரப்பட்ட தண்டனைகள் அல்ல, அவை உனக்கு தரப்பட்ட மிகச் சிறந்த தற்காப்பு பயிற்சி. உன்னை ஒரு ஏமாளியாகவே இந்த சமூகம் பார்த்த காலம் மலையேறிவிட்டது. இனிவும் கண்களை பார்த்து பொய் சொல்லவே அவர்கள் அணுகுனார்கள். ஏனென்றால் உன் பார்வையில் இப்போது என் ஒளியின் வீச்சு கலந்திருக்கிறது. நீ யாரையும் பழிவாங்க வேண்டியதில்லை. உனக்கு தீங்கு செய்தவர்களை அவர்களின் கர்மாவே மிக நேர்த்தியாக கவனித்துக் கொள்ளும். நீ உன்னுடைய இலக்கை நோக்கி, அந்த ஒற்றை புள்ளியை மட்டும் நோக்கி உன்னுடைய அடுத்த அடியை மிக உறுதியாக எடுத்துவை. உனக்கான பாதை இருளடையவில்லை, அது இப்போதுதான் என் வெளிச்சத்தால் தெளிவாகிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு தடங்களும் ஒரு பெரிய திட்டத்தின் சிறு பகுதி என்பதை நீ இப்போது உணரத் தொடங்க வேண்டும். காலையில் எழும்போதே இன்றைய நாள் எப்படி போகுமோ, மீண்டும் அதே போராட்டங்கள்தானா என்ற சலிப்போடு எழாதே. அந்த சலிப்பு உன்னுடைய ஆற்றலை முன்கூட்டியே அழித்துவிடும். இனி நீ கண் விழிக்கும்போது ஒரு போர் வீரனைப் போல எழு. இந்த நாள் உனக்கானது. இந்த உலகிலுள்ள ஒவ்வொரு சிறு உயிரணுவும் உன்னுடைய வெற்றிக்காக வேலை செய்ய தொடங்கிவிட்டது என்பதை உன் ஆழமனதில் பதியவை. நீ இதுவரை தட்டிய கதவுகள் திறக்காததற்கு காரணம் உனக்காக ஒரு பெரிய ராஜகோபுரத்தின் கதவுகள் திறக்க காத்திருக்கின்றன என்பதுதான். உன்னுடைய தகுதியை நீயே குறைத்து மதிப்பிட்டது போதும். உன்னுடைய திறமைகள், உன்னுடைய பொறுமை, எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய தூய்மையான எண்ணம், இவையே உன்னை எட்டாத உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றன. பணத்தை பற்றிய உன்னுடைய பயங்களை மூட்டி கட்டிவை. எவ்வளவு உழைத்தாலும் கையில் ஒன்றுமே தங்கவில்லையே, என் கடன்கள் எப்போது தீரும் என்ற உன்னுடைய புலம்பல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு விதையை நட்டுவிட்டு அடுத்த நாளே அதில் பழம் தேடினால் கிடைக்குமா? அதற்கான வேர்கள்
மண்ணுக்குள் ஆழமாக சென்று கொண்டிருக்கின்றன. அதுபோலத்தான் உன் பொருளாதார வளமும். நீ இழந்ததாக நினைக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உனக்கான ஒரு பெரும் சேமிப்பாக பிரபஞ்ச வங்கியில் பாதுகாக்கப்படுகிறது. உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்கு வட்டியும் முதலுமாக நீ எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து உதவிகள் வந்து குவியும். ஆனால் அந்த வளம் வரும்போது உன்னை சுற்றியுள்ள போலியான மனிதர்களை அடையாளம் காணும் விவேகத்தையும் நான் உனக்கு தருவேன். உன் கைகள் இனி தானமாக பெறுவதற்கல்ல, தாராளமாக கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளன. உன்னுடைய ஆரோக்கியம், மன அமைதி, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, இவையெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடாத ஆடம்பரங்கள் அல்ல. அவை உன்னுடைய அடிப்படை உரிமைகள். அவற்றை உனக்கு திருப்பியளிக்கும் வேலை முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் உனக்கான சிம்மாசனம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. இதை வெறும் வார்த்தைகளாக நினைக்காதே. இது பிரபஞ்சத்தின் எழுதப்பட்ட விதி. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரத்தை, உன் உழைப்புக்கான ஊதியத்தை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அமைதியாக இரு. என் மீது முழுமையான நம்பிக்கையை வை. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமாக நான் உன்னை சூழ்ந்திருக்கிறேன். வெற்றி உன் வீட்டு வாசலில் மட்டுமல்ல, உன் உள்ளங்கையில் வந்து சேரும் நேரம் இது. உன்னுடைய உள்ளங்கையில் வெற்றி வந்து சேரும் என்று நான் சொன்னதை உன்னுடைய மூளை இப்போது தர்க்க ரீதியாக சந்தேகிக்கலாம். இவ்வளவு காலம் நடக்காத ஒரு அற்புதம். இத்தனை ஏமாற்றங்களுக்கு பிறகு இனிமேல் எப்படி நடந்துவிடும் என்ற அவநம்பிக்கை உன்னை தடுக்க நினைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறதே. என் கூட படித்தவர்கள், என்னுடன் பயணத்தை தொடங்கியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் செட்டிலாகி எங்கேயோ சென்று விட்டார்களே. நான் மட்டும் இன்னும் வாழ்க்கையின் விளிம்பில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறேனே என்ற ஒப்பீடு உன்னை தினந்தோறும் சித்திரவதை செய்கிறது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, காலண்டர் தாள்களையும் கடிகார முட்களையும் காத்து உன்னுடைய தலைவிதி எழுதப்படவில்லை. ஓடும் நதி எந்த வயதில் கடலை சேர வேண்டும் என்ற எந்த விதியும் இயற்கை வசமில்லை. ஒவ்வொரு மலரும் அதற்கான தனித்துவமான பருவத்தில்தான் இதழ் விரியும். நீ சில நாட்களில் வாடிப்போகும் சாதாரண செடி அல்ல. பல 100 ஆண்டுகள் நிலைத்து நின்று பலருக்கும் நிழல் தரப்போகும் மாபெரும் விருட்சம். ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் நிலத்தில் வேர் பிடிப்பதற்கான காலம் சற்று நீளமாகத்தான் இருக்கும். அந்த ஆழமான வேர்களைதான் நீ இத்தனை காலமாக பூமியின் இருளுக்குள் வளர்த்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை என்ற ஒரு மாபெரும் தறியில் உனக்கான ஒரு தனித்துவமான ஆடையை நான் நெய்து கொண்டிருக்கிறேன். அந்த தறியின் பின்பக்கம் நின்று பார்த்தால் பல வண்ண நூல்கள் குறுக்கும் நெடுக்குமாக சிக்கிக் கிடப்பது போல ஒரு குழப்பமான தோற்றம்தான் உன் கண்களுக்கு தெரியும். அந்த சிக்கல்களை பார்த்து என் வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு அலங்கோலமாக அர்த்தமே இல்லாமல் இருக்கிறது என்று நீ கண்ணீர் விடுகிறாய். ஆனால் முன்பக்கம் வந்து அதை பார். அந்த சிக்கலான நூல்களைக் கொண்டு உனக்காக எவ்வளவு அற்புதமான ஒரு கலைப்படைப்பை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அப்போதுதான் உணர்வாய். உனக்கு நடந்த ஒவ்வொரு துயரமும், நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், உன்னை ஏமாற்றிய மனிதர்களும் அந்த சித்திரத்தை அழகாக்கும் ஒவ்வொரு வண்ண நூல்கள்தான். அந்த படைப்பு இப்போது முழுமையடையும் தருணத்தை நெருங்கிவிட்டது. உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வம்சத்தில் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத வறுமையை, கஷ்டத்தை, போராட்டத்தை உடைத்தெறிய நான் தேர்ந்தெடுத்திருக்கும் என் பிரம்மாண்டமான ஆயுதம் நீதான். ஆமாம், தலைமுறை தலைகளை அறுக்கும் மிகப்பெரிய பொறுப்பு உன்னிடம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மற்றவர்களை விட உனக்கு அதிக அழுத்தங்களும் சோதனைகளும் வந்தன. சாதாரண இரும்பை யாரும் நெருப்பில் போட்டு மணிக்கணக்கில் காய்ச்சுவதில்லை. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை காக்கப்போகும் போர்வாளை உருவாக்கும் கொல்லன் மட்டுமே அந்த இரும்பை மீண்டும் மீண்டும் நெருப்பிலிட்டு உக்கிரமாக அடிப்பான். நீ இப்போது அப்படிப்பட்ட ஒரு கூர்மையான வாளாக மாறிக்கொண்டிருக்கிறாய். இனி வரும் காலங்களில் எந்த தடையாலும், எந்த மனிதராலும் உன்னை மழுங்கடிக்கவே முடியாது. உன்னுடைய ஒரு நேர்மையான முயற்சி உன் பின்னணியிலுள்ள அத்தனை இருளையும் கிழித்தெறியப் போகிறது. முதலில் உன்னை நீயே தண்டித்துக் கொள்வதை இப்போதே நிறுத்து. நான் அந்த சமயத்தில் அந்த முடிவை எடுக்காமல் இருந்திருந்தால், அந்த மனிதரை கண்மூடித்தனமாக நம்பாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கை இன்று எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து
தினமும் உன்னை நீயே குற்ற உணர்ச்சி என்னும் சாட்டாயால் அடித்துக் கொள்கிறாய். நடந்த அத்தனை தவறுகளுக்கும் நீ மட்டுமே பொறுப்பல்ல. அது உன்னை பக்குவப்படுத்த நான் நடத்திய ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகம். அந்த தீராத வழிகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம்தான் உனக்கான உண்மையான, அழிக்க முடியாத சொத்து. உன்னை நீ முழுமையாக மன்னித்து, உன் காயங்களை நீயே அன்போடு தடவிக் கொடுத்து, உன்னை நீ ஆழமாக நேசிக்கத் தொடங்கும் அந்த புள்ளியில்தான் உனக்கான பிரபஞ்சத்தின் ராஜ கதவுகள் முழுமையாக திறக்கப் போகின்றன. இனி உன்னை சுற்றி நடக்கும் சிறிய அதிசயங்களை கூர்ந்து கவனி. நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கும்போது ஜன்னல் வழியே வீசும் ஒரு எதிர்பாராத சிறு தென்றல். நீ சோர்ந்து நடக்கும்போது தற்செயலாக உன் செவிகளில் விழும் ஒரு ஆறுதலான பாடல். முன்பின் தெரியாத ஒருவர் உனக்கு செய்யும் ஒரு சிறு உதவி. இவை யாவும் ஏதோ தற்செயலாக நடப்பவை என்று நினைக்காதே. அவை அனைத்தும் நான் உனக்கு நேரடியாக அனுப்பும் இரகசிய கடிதங்கள். நான் உன்னோடுதான் பயணிக்கிறேன், கவலைப்படாதே என்று நான் போடும் கையெழுத்துக்கள் அவை. அந்த சைகைகளை புரிந்து கொள். உன்னுடைய கண்களை மூடி மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து உன்னுடைய எல்லா பாரங்களையும் என் காலடியில் இறக்கிவை. நீ சுதந்திரமாக பறக்க வேண்டிய புதிய வானம் இங்கிருந்துதான் தொடங்குகிறது. அந்த புதிய வானத்தில் நீ சிறகடித்து பறக்க தயாராகும் இந்த தருணத்தில் உனக்குள் ஒட்டிக்கொண்டிருக்கும் இன்னொரு ஆழமான தயக்கத்தையும் நான் அறிவேன். இத்தனை ஆண்டுகளாக தோல்விகளோடும் சறுக்கல்களோடும் மட்டுமே தொடர்ந்து வாழ்ந்து பழகிவிட்டதால் இப்போது உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் வரும்போது கூட உனக்கு பயம் வருகிறது. இது நிஜம்தானா அல்லது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தில் கொண்டு போய்விடுமா என்று உன் மனம் சந்தேகிக்கிறது. தொடர்ந்து காரிருளேயே இருந்து பழகிய கண்களுக்கு திடீரென ஒரு பிரகாசமான வெளிச்சத்தைக் கண்டால் எப்படி கூசுமோ அதுபோலத்தான் இன்பங்களை அனுபவிக்கவே நீ இப்போது திகைத்து நிற்கிறாய். வலிகளோடு வாழ்வதே உனக்கு ஒரு இயல்பான பழக்கமாக மாறிவிட்டது. ஆனால் என் அன்பு பிள்ளையே, அந்த தவறான பழக்கத்தை இன்று அடியோடு சுக்குநூறாக உடைத்தெறி. துன்பப்படுவதும் ஏங்குவதும் உன்னுடைய நிரந்தர முகவரி அல்ல. நீ இதுவரை கற்றது எப்படி இருளில் போராட வேண்டும் என்பதை மட்டும்தான். இனி நீ கற்க வேண்டியது நான் கொடுக்கும் பிரம்மாண்டமான பரிசுகளை எப்படி குற்ற உணர்ச்சியின்றி இரு கரங்கள் ஏந்தி முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான். ஒரு வீணையின் நரம்புகளை முறுக்கிச் சுருதி கூட்டும்போது அந்த நரம்புகளுக்கு கடுமையான அழுத்தம் இருக்கும். ஏன் என்னை இப்படி இழுத்து கட்டுகிறீர்கள் என்று அந்த நரம்புகள் துடிக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் அதைத்தான் செய்தேன். பல திசைகளிலும் இழுக்கப்பட்டு நிம்மதி இழந்து நீ அனுபவித்த அத்தனை வலிகளும் உன்னை நான் மிகச் சரியாகச் சுருதி கூட்டிய அந்த இரகசிய செயல்முறைதான். இப்போது அந்தச் சுருதி கச்சிதமாக பொருந்திவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எழப்போகும் வெற்றியின் இசை உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் மெய்சிலிருக்க வைக்கும். நீ பேசும் வார்த்தைகளுக்கு இனி ஒரு அபாரமான காந்த சக்தி பிறக்கும். இதுவரை நீ ஒரு கருத்தை சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கக்கூட ஆளில்லையே என்று நீ மருந்தியிருப்பாய். ஆனால் இனி நீ பேசத் தொடங்கினால் உன்னை மதிக்காத அந்த சபையே அமைதியாகி உன் வார்த்தைகளை கவனிக்கும். உன்னுடைய வலியின் ஆழம் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஆளுமையை கொடுத்திருக்கிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீ கர்வம் கொள்ள தேவையில்லை. ஆனால் அதே சமயம் அவர்களுக்காக உன்னை நீயே ஒருபோதும் சுருக்கிக் கொள்ளவும் வேண்டாம். உனக்கான இடத்தை நீ முழு அதிகாரத்தோடு ஆக்கிரமிக்க வேண்டிய நேரம் இது. இனி வரும் காலங்களில் நீ திட்டமிடாத பல விஷயங்கள் தானாகவே உன் முன்னே வந்து நிற்கும். நீ தேடி அலைந்த வாய்ப்புகளெல்லாம் முடிந்துவிட்டன என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் முற்றிலும் முகம் தெரியாத ஒரு நபர், நீ நினைத்துக்கூட பார்க்காத ஒரு திசையிலிருந்து உனக்கான ஒரு மாபெரும் திறவுகோலை கொண்டு வருவார். அது மனித உருவில் உனக்காக நான் அனுப்பும் தூதுவன் என்பதை நீ அந்த நொடியே அடையாளம் கண்டுகொள்வாய். வேலை செய்யுமிடத்தில், தொழிலில் அல்லது நீ ஈடுபட்டுள்ள எந்த ஒரு துறையிலும் இதுவரை திரைக்கு பின்னால் உழைத்து ஓடாய் தேய்ந்தது போதும். இனி நீ மேடையின் மையத்திற்கு, வெளிச்சத்தின் நடுவே வரப்போகிறாய். உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய திட்டங்கள் அனைத்தும் அடுத்த கட்டத்திற்குச் செல்லப் போகின்றன. உன்னை முன்னிறுத்த ஒருபோதும் தயங்காதே. எனக்கு இது தகுதியா என்ற கேள்வியை உன்னுடைய அகராதியிலிருந்தே நிரந்தரமாக அழித்துவிடு. நானே உன்னை தகுதியாக்கிவிட்டேன். பிறகு இந்த உலகத்தில் யாருடைய சான்றிதழும் உனக்கு தேவையில்லை. உன் மனதிற்குள் பல வருடங்களாக நீ ஒரு பெரிய கனவை பூட்டி வைத்திருக்கிறாய். நம்மால் இது முடியுமா, இது சாத்தியம்தானா என்று உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தவே பயந்து தவித்திருக்கிறாய். அந்த கனவை இப்போது தைரியமாக வெளியே எடு. அதற்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுக்கும் ஒட்டுமொத்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சிறிய அசைவும்,
உன்னுடைய ஒவ்வொரு புதிய முயற்சியும் இனி இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் அலையை உருவாக்கப் போகிறது. உன்னுடைய அதித்திய காயங்கள் உன்னை எந்த பாதையில் நடக்கவும் விடாமல் இரும்புச் சங்கிலியால் கட்டி போட்டிருந்தன. ஆனால் இன்று இந்த நொடி அந்தச் சங்கிலிகளை நான் அறுத்தெறிந்து விட்டேன். நீ இப்போது முழுமையான சுதந்திரத்தில் உன்னுடைய உச்சக்கட்ட ஆற்றலோடு பயணிக்கப் போகிறாய். இந்த பிரபஞ்சம் உனக்காக சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது. சிறு தயக்கமும் இல்லாமல் உன் அடுத்த அடியை மிடுக்காக எடுத்து வை. உனக்கான அந்த புதிய வானம் இதோ முழுமையாக திறக்கப்பட்டு விட்டது. இனி உன்னை தடுக்கும் சக்தி இந்த அண்டத்தில் வேறு எங்கும் இல்லை. இதுவரை நீ கடந்து வந்த இருண்ட பாதைகள் யாவும் உன்னை இந்த ஒளிமயமான சிம்மாசனத்தில் அமர வைப்பதற்காக நான் தீட்டிய ரகசிய திட்டங்கள்தான் என்பதை இப்போது நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய். உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் கணக்கு புத்தகத்தில் வைரங்களாக பதியப்பட்டுள்ளன. இனி வரும் காலங்களில் நீ பட்ட அத்தனை வழிகளுக்கும், நீ இழந்த அத்தனை உறவுகளுக்கும், உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அத்தனை வாய்ப்புகளுக்கும் வட்டியும் முதலுமாக ஒரு மாபெரும் சரித்திரத்தை உனக்காக நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன். உன் இதயம் இதுவரை சுமந்த காயங்களையெல்லாம் நான் முழுமையாக ஆற்றிவிட்டேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னால் நீ எந்த கூச்சலும் போடாமல் உன்னுடைய அசுர வளர்ச்சியின் மூலமாக ஒரு பிரம்மாண்டமான மௌன பதிலடியை கொடுக்கப் போகிறாய். உன்னுடைய நேர்மைக்கும் பொறுமைக்கும் நான் தரும் இறுதி பரிசு இது. வறுமை, தனிமை, ஏமாற்றம் என்ற வார்த்தைகளுக்கே இனி உன் வாழ்வில் இடமில்லை. உன் இரு கரங்களும் இனி வாங்கிக் குவியப் போவதில்லை, உலகத்திற்கே அள்ளிக் கொடுக்கப் போகிறது. உன்னுடைய நிழலில் இனி பல 100 உயிர்கள் இளைப்பாரும். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கவில்லை, மாபெரும் சகாப்தத்தை படைக்க பிறந்தவன் என்பதை இனி இந்த உலகமே வியந்து பார்க்கும். என் அன்பு குழந்தையே, இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் சக்தி முழுவதும் இப்போது உன்னை சூழ்ந்திருக்கிறது. இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லே இல்லை. நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கும். இந்த அருளுரை இந்த பிரபஞ்சத்தின் நேரடி செய்தி. உன்னுடைய மனதை ஆழமாக தொட்டிருந்தால், உனக்குள் இருக்கும் அந்த புதிய மனிதன் விழித்துக் கொண்டான் என்பதை நீ உணர்ந்தால், உன் முழு நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் விதமாக இப்போது மனதார ஒரு லைக் பண்ணுங்க. உன்னுடைய இந்த மாபெரும் வெற்றியின் தொடக்கத்தை பிரபஞ்சத்திற்கு ஆணித்தரமாக அறிவிக்க கமெண்டில் ஓம் நம சிவாய என்று ஆழமான நம்பிக்கையோடு எழுதுங்க. அது வெறும் வார்த்தையல்ல, உனக்கும் எனக்குமான பிரிக்க முடியாத பந்தத்தின் சாசனம். இப்படிப்பட்ட ஆழமான உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆன்மீக வழிகாட்டுதல்களை தொடர்ந்து பெற நம்ம சிவனே துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உனக்கான பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. துணிந்து நில், நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். ஓம் நம சிவாய.